விமான போக்குவரத்து துறை ஆராய்ச்சியாளர் உபைதுல்லா அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். அகமதாபாத்ல நடந்திருக்கக்கூடிய இந்த விமான விபத்து என்பது கிட்டத்தட்ட 242 பயணிகளோடு புறப்பட்ட 10 நிமிடத்துல விமானம் என்பது விழுந்து தீப்பிடித்து விபத்திற்குள்ளாயிருக்கிறது. என்ன முதற்கட்ட காரணங்களா நீங்க பார்க்கிறீங்க? இல்ல, இது உண்மையிலுமே பயங்கர அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தான். என்னோட லைஃப்ல பார்க்கக்கூடிய நம்ம இந்தியாவில நான் பார்க்கக்கூடிய முதல் பெரிய விபத்தா தான் நான் கருதுறேன். ஆக்சுவலி அது ஏர் இந்தியா விமானம் 11:10 புறப்பட வேண்டிய ஏர் இந்தியா விமானம் அகமதாபாத்ல இருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு அதை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 நிமிடம் தாமதமா 1:40 புறப்பட்டிருக்கு. இப்போ 10 நிமிடத்துல அது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது இப்போ இங்கிருந்து லண்டன் கேட்விக் கிட்டத்தட்ட ஒரு 8600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நிச்சயமா ஒரு 65-70 டன் ஃபியூல் அந்த ஏர்கிராஃப்ட்ல எடுத்திருக்கணும். ஏன்னா அந்த ஏர்கிராஃப்ட் போயிங் 7878 டைப் ஏர்கிராஃப்ட். அதோட மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட் பாத்தீங்கன்னா 220 டன்னு. அதுல 100 டன் ஃபியூல் கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ நமக்கு அகமதாபாத்ல இருந்து லண்டன் கேட்விக் போறதுக்கு அதுக்கு கண்டிப்பா ஒரு 60-70 டன் ஃபியூல் தேவைப்படும். அப்ப அந்த ஃபியூல் தான் இப்போ ஒரு 10 டேக் ஆஃப் ஆகி 10 நிமிஷம் அப்படின்ற பட்சத்துல நம்ம எடுத்த ஃபியூல் அந்த ஏர்கிராஃப்ட்ல எடுத்த ஃபியூல் அப்படியே இருக்கும். அந்த கிராஷ்ல அந்த 60 டன் ஃபியூல் அப்படியே பர்ன்ட் ஆயிருக்குன்னா நிச்சயமா அது இமேஜினே பண்ண முடியல. என்னுடைய அறிவுக்கு அதை இமேஜினே பண்ண முடியல. ஸோ நிச்சயமா நமக்கு முழு விவரமும் வந்தாதான் நமக்கு என்ன நடந்துச்சு ஏன் அப்படின்றது தெரியும். பொதுவா ஏர் இந்தியாவோட டெக்னிக்கல் பயங்கர ஸ்ட்ராங். அவங்களோட கிரவுண்ட் ஃபோர்ஸ் டெக்னீஷியன்ஸ் ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸ், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. என்ன உண்மையிலுமே இது எதுவுமே ஏதோ ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. நிஜமா நம்ப முடியல. அதாவது மற்ற வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய விமான நிறுவனங்கள் கூட ஏர் இந்தியாவோட டெக்னீஷியன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஏர் இந்தியாவோட டெக்னிக்கல் ஃபோர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். உண்மையிலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது புரியலன்றதை தாண்டி நம்பவே முடியல. இப்படி ஒரு விமானம், பயணிகள் விமானம், அதுவும் கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பயணிக்கக்கூடிய போயிங் 787 ரக விமானங்களை புறப்படுவதற்கு முன்னதாக அனைத்து பாதுகாப்பு நடைமுறைகளும் வழிமுறைகளும் உறுதிப்படுத்தப்படும். ஆனா கிளம்பின 10 நிமிடங்கள்ல ஒரு மேடே கால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு அவசர அழைப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது விமானியாலும் கணிக்க முடியாத அளவுக்கான பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, நிச்சயமா. ஏன்னா கண்டிப்பா, ஏன்னா அதுவும் இல்லாம ஏர் இந்தியாவோட விமானிகள், அது குறிப்பா இந்த மாதிரியான வைப்பாடி ஓட்டக்கூடிய விமானிகள்லாம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 மணி நேரமாவது ஃபிளைட் பண்ண விமானிகளா தான் இருப்பாங்க. அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 டேக் ஆஃப் லேண்டிங் பார்த்த ஒரு மினிமம் ஒரு 15 மணி நேரம், மினிமம் ஒரு 15,000 ஹவர்ஸ் ஃபிளைட் பண்ணக்கூடிய விமானிகள் தான் அதுல இருப்பாங்க. அப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதையும் தாண்டி, அவங்களோட கணிப்பையும் தாண்டி அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கறதுதான் உண்மை. இது முழுக்க எதிர்பாராததுதான். ஏன்னா ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏஎம்இஸ் சொல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லா ஆங்கிள்லயுமே கம்யூனிகேஷனு, நேவிகேஷனு, மெக்கானிக்கல் எல்லாத்தையுமே அவங்க அந்த செக்லிஸ்ட் எல்லாம் கிளியரா பார்த்து செக் பண்ணிட்டு தான் டேக் ஆஃப் வெயிட்டை பார்த்து எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் எடுத்து ரொம்ப ப்ராப்பரா அனுப்புவாங்க. ஒரு நேரோ பாடி கூட அவசரத்துல நம்ம ஒரு அரை மணி நேரம் டர்ன் அரௌண்ட்ல ஒரு நேரோ பாடியை அனுப்பிச்சிடலாம். பட் வைடு பாடியை டெஃபினட்டா அப்படி அனுப்ப முடியாது. ஏன்னா இதுல பேலட் கார்கோ எடுக்கணும், பேசஞ்சரோட பேக்கேஜ் இருக்கு. இது அது இல்லாம இது ஒரு ஒன் வேர்ல்டு அலையன்ஸ். இவங்க லண்டன் கேட்விக் போயும் நிறைய பேர் வேறு விமானங்கள்ல மாறி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அவ்வளோ ரொம்ப கேர்ஃபுல்லா எக்ஸாமைன் பண்ணி ரொம்ப பொறுப்பா தான் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்ல திருவேத்துல இப்போ கிட்டத்தட்ட ஒரு 625 உயரத்துல விமானம் பறந்து கொண்டிருந்தது. டேக் ஆஃப் ஆன 10 நிமிடத்துல 625 ஃபீட் அப்படிங்கிறது ஹைட்ல பறந்துட்டு இருந்தது. ஆனா விபத்திற்குள்ளாய் விழும்போது அந்த விமானம் விழுந்ததனுடைய வேகம் அப்படிங்கிறது 475 ஃபீட் பர் மினிட் அப்படிங்கிற வேகத்துல விழுந்திருக்கு. வேகமாக விழுந்ததற்கான காரணமா என்ன பார்க்க வேண்டியிருக்கு? அது கண்ட்ரோல் லாஸ் தான். அது கண்ட்ரோல் லாஸ் தான். ஆனா அது எதனால கண்ட்ரோல் லாஸ் அப்படின்றது எக்ஸாமைன் ப்ராப்பரா டிஜிசிஏ இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். ஏன்னா அந்த விமானம் விழுந்ததுல அந்த விமானத்துல இருந்த ஃபியூல் பர்ன்ட் ஆயிருக்கு, எரிஞ்சு போயிருக்கு. இதுதான் என்னுடைய அறிவுக்கான புரிதல். இது
ஆனா அது அந்த ஏன் வந்து அந்த விமானம் விழுந்தது, ஏன் கண்ட்ரோல் லாஸ் ஆச்சு அப்படின்றது வந்து உண்மையிலுமே தெரியல. அது ஒரு யாராலையும் தெரியலன்றதை தாண்டி யாராலையுமே அது கணிக்க முடியாது. இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டி ஈவன் வந்து அந்த போயிங் விமான நிறுவனத்தாலே கணிக்க முடியாது. அந்த மேனுஃபேக்சரர் கூட இப்ப நம்ம கூப்பிட்டு அவரை கேட்டோம்னா அவருக்கும் அது தெரியாதுதான். இது வந்து ஒரு ப்ராப்பர் டிஜிசிஏ இன்வெஸ்டிகேஷன் அப்புறம் தான் நமக்கு வந்து இது தெரிய வரும். அது உண்மையிலுமே பயங்கர அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தான். நீங்க தொடக்கத்துல குறிப்பிட்டீங்க இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு கிராஷ் விபத்தாக இந்த விபத்தை பார்க்கலாம் அப்படின்னு. தொடர்ச்சியாக இதுவரைக்கும் போயிங் ரக விமானங்கள்ல அதனுடைய என்ஜின்ல ஏற்படக்கூடிய கோளாறு அல்லது விபத்துக்கள் அப்படிங்கிறதும் கூட தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப போயிங் தொடர்பான விமானங்களை கேள்விக்குள்ளாக்கணும் அல்லது மறுபரிசோதனைக்கு உட்படுத்தணுங்கிற தேவை எழுதா? ஆமா, இது கரெக்ட் தான். உங்க கேள்வி நியாயமான கேள்விதான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மங்களூர்ல ஒரு கிராஷ் நடந்தது இப்ப சமீப காலத்துல, கோழிக்கோடு ஏர்போர்ட்ல. ஆனா அது எல்லாமே ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நேரோ பாடி. இப்ப இது கூட இவங்க இந்தோனேஷியா ஏர்கிராஃப்ட் கூட ஒரு அதுவுமே இதுதான் 737 மேக்ஸ் தான். இதுவும் ஏர் இந்தியாவோடது, இதுவுமே போயிங் தான். போயிங் 787 தானே, ட்ரீம் லைனர் டைப் ஏர்கிராஃப்ட் இது. இப்ப நமக்கு தெரிஞ்சு இப்ப சமீப காலத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறது எல்லாமே போயிங்கா தானே இருக்கு. கரெக்ட் தானே? போயிங்கா தான். ஆமா, நம்ம வந்து அதை செக் பண்ணணுமே. ஏற்கனவே போயிங் ட்ரீம் லைனர்ல எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் மாடல் ஏர்கிராஃப்ட் எல்லாம் திரும்பி வாங்கிட்டு அப்புறம் அதை வந்து சரி பண்ணி எல்லாம் கொடுத்ததா ஹிஸ்டரி இருக்கு. திருப்பி அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்ததாக தான் ஹிஸ்டரி இருக்கு. பட் இதை தாண்டி வேற எதுனாவது இதுல வந்து உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கறதும் தெரியாது. இது வந்து யதார்த்தமான ஆக்சிடென்டா, இந்த ஹியூமன் எரர் மேக்ஸிமம் 90 இது வரைக்கும் ஏற்பட்ட ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 99% வந்து மனித தவறுகளால தான் நடந்திருக்கும். ஏதாவது 1-2 தான் எதிர்பாராத விதமா டெக்னிக்கலா நடந்திருக்கும். சோ இந்த விபத்தை நம்ம அப்படி ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்கணுமா? இது மனித தவறா அல்லது டெக்னிக்கல் ஃபால்ட்டா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? இல்ல சார், கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா பார்த்துதான். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இது வந்து நிறைய பொருளாதாரம் சார்ந்த விஷயம். இது வந்து ஒரு சாதாரண பஸ் ஆக்சிடென்டோ கார் ஆக்சிடென்ட் மாதிரியோ எல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தான். ஆனா இது மனித தவறு தான், இது டெக்னிக்கல் ஃபால்ட் தான் சொல்லிட்டு நம்ம இப்ப சொல்றதுங்கிறது டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். இப்ப நம்ம கண்டிப்பா அதை சொல்ல முடியாது. நிச்சயமா. அதே நேரத்துல இப்போ அந்த பயணிகள் 242 பேர்ல யார் எவ்வளவு பேர் இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த விவரம் முழுமையா கிடைக்கல அப்படின்னாலும் இந்தியர்கள் 169 பேரும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ் குடியுரிமையாளர்கள் அந்த விமானத்தில் இருந்ததாகவும் தகவல் வெளியாக இருக்கு. ஸோ அப்ப நம்ம ஒரு இருநாட்டு உறவு சார்ந்த விஷயத்திலும் கூட இந்த விபத்து தொடர்பான நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இப்ப அவங்க இது வந்து ஒரு கொஸ்டினபிள் தானே. அதுல வந்து அது வந்து லண்டன் கேத்விக் போகுது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காவே பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் அதுல ஒரு மேஜர் போர்ஷன் இருப்பாங்க. அது யதார்த்தம். பட் அவங்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங் தானே. எப்படி வந்து என்ன இப்ப நம்ம இது ஏர்கிராஃப்டோட மெயின்டெனன்ஸ்ல எதுவும் ப்ராப்ளமா, இல்ல அன்எக்ஸ்பெக்டட் எரரா, இல்ல ஹியூமன் எரரா அப்படின்றது எல்லாமே இனிமே தானே வெளியே வரும். கண்டிப்பா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுமே இது ரிலேட்டடா கொஸ்டின் பண்ணத்தானே செய்வாங்க. பொதுவா இந்த மாதிரியான ஒரு விபத்து நடக்கும்போது இதுக்கான ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க முதற்கட்டமா என்ன காரணம் அப்படிங்கறதை தாண்டி அந்த கருப்பு பெட்டி கிடைக்கணும், அதன் அடிப்படையில தான் விபத்திற்கான காரணங்கள் தெரிய வரும்னு சொல்றாங்க. அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இல்ல இது நம்ம அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து நம்ம டிஜிசிஏவும் ஒண்ணு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுமே ஒண்ணு. அவங்க வந்து கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும், அவங்க வந்து இந்த மாதிரியான சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல வந்து எந்த காம்ப்ரமைஸுமே பண்ண மாட்டாங்க. நம்ம டிஜிசிஏ வந்து இந்த விஷயத்துல வந்து நிச்சயமா நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அதுவும் ரொம்ப காமெடியா சொல்லுவாங்க, அந்த பைலட் லைசன்ஸ் ஏஎம்இ லைசன்ஸ் எல்லாம் எடுக்க போறப்ப டிஜிசிஏ வந்து டிராக் ஃபோர்ஸ் பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க, அந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம டிஜிசிஏ வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். சேஃப்டியில வந்து கண்டிப்பா காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. இப்ப அவங்க ஒரு இந்நேரம் கண்டிப்பா ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஒரு டிஜிசிஏ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அங்க. ஏன்னா அதாவது லோட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஏர்கிராஃப்டோட லோடு ஷீட்டு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அந்த லோடு ஷீட் எடுத்து பார்ப்பாங்க. வண்டி டேக் ஆஃப் ரெடி ஆயிடுச்சுன்னா அவங்க அது அப்படியே புஷ் பேக் அடிச்சு ஏப்ரான்ல
டாக்ஸி வேலை போயிட்டு ரன்வேல கொண்டு போய் கொடுத்து அவங்க டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் பைலட்டுக்கும் அதாவது காக்பிட்டுக்கும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கும் நடந்த கம்யூனிகேஷனு, அதுக்கப்புறம் என்ன அந்த அதாவது அங்க டெக்னிக்கலா அதாவது இவ்வளோ ஸ்பீடு, அதுக்கு ஒரு த்ரஸ்ட் ரேஷியோ இருக்கும். வெயிட் அண்ட் ஸ்பீடு ப்ரொபோர்ஷனேட் இருக்கும். இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ ஸ்பீட்ல வந்து நம்ம டேக் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற ப்ரொபோர்ஷனேட் இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி எப்படி டேக் ஆஃப் ஆனாங்க, எவ்வளோ த்ரஸ்ட் கொடுத்தாங்க, இது எல்லாமே ஏடிசியில தெரியும். ஏடிசியில கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இங்க எதுவும் தவறு நடந்துச்சா, இதை எல்லாத்தையும் தாண்டி ஏதாவது ஒரு தொழில்நுட்ப தவறு எதுவும் நடந்ததா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இனிமே தான் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வரும். பட் நமக்கு இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு அந்த 240+ இன்க்ளூடிங் குரூஸ் ஏன்னா அவ்வளவுமே வேலிடு ஹியூமன் ரிசோர்ஸ். கடவுள் வந்து நிச்சயமா அவங்கள வந்து ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணி அந்த அவங்கள வந்து சர்வைவலா வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்கு. கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துடாதான் நம்ம வேண்டிக்கிறோம், நானும் வேண்டிக்கிறேன். உபயத்துல்லா, இந்த மாதிரி ஒரு குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள விபத்து நடக்கும்போது, அதுவும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய விமானம் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம இப்படி ஒரு கிராஷை பார்க்குறோம். குடியிருப்பு பகுதிகளிலும் கூட நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளும் கூட இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கிறோம். அந்த சூழல் காட்சிகளிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு இதே மாதிரி பெங்களூர்ல ஒரு கிராஷ் நடந்தது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி. பெங்களூர்ல நடந்து ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அம்மா அந்த எருமை மாடெல்லாம் செத்து போன வரலாறு இருக்கு. அது ஸோ அப்ப ஏன்னா இந்த ஃபியூவலோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெருசு, நம்ம இமேஜின் பண்ண முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, மினிமம் வந்து 60 டன் வெயிட் உள்ள ஒரு ஃபியூவல் அப்படியே நெருப்பு பிடிச்சி எரியுதுன்னா அது எவ்வளோ ஹீட்டை வந்து எமிட் பண்ணோம், அது சரௌண்டிங் ஏரியாவை எவ்வளோ அதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இதை நம்ம அணைக்கலாம் முடியாது, ப்ராக்டிக்கலி அது இம்பாசிபிள். இப்போ இதே ஒரு லேண்டிங் அப்ப அப்படின்னா கூட மேக்சிமம் அது வந்து ஏர்கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய ஃபியூவலை காலி பண்ணியிருக்கோம். சும்மா ரிசர்வ் ஃபியூவல் மட்டும்தான் அதுல இருக்கும். லேண்டிங் அப்ப ஏதாவது ஒரு அசம்பாவிதம்னா, டேக் ஆஃப் அப்படின்ற பட்சத்துல வந்து டோட்டலா அவங்க ஃபுல் டேங்க் கெப்பாசிட்டியுமே கூட வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இப்போ முழுமையா விசாரணை அறிக்கை வந்தாதான் தெரியும். கண்டிப்பா நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய சுப்பீரியர் நம்மளை படைச்ச கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கிறத தவிர வேற வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி திரு உபயத்துல்லா. விரிவான தகவல்களை எங்களோட இணைப்பில் வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஏர் இந்தியா தரப்பில் சில அதிகாரப்பூர்வமான தகவல்கள் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விமானம் AI-171 அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட இந்த விமானம் விபத்திற்குள்ளாகி இருக்கக்கூடிய தகவலை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஏர் இந்தியா தற்போது சில விரிவான விவரங்களையும் அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்திருக்கிறார்கள். 1:38 மணிக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் புறப்பட்ட 10 நிமிடங்களிலேயே விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. 242 பேசஞ்சர்ஸ் மற்றும் க்ரூ மெம்பர்ஸ் விமானிகள் உட்பட அந்த விமானத்தில் இருந்த நிலையில் போயிங் 787-8 என்கிற இந்த விமானம் விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதில் 169 இந்தியர்களும் 53 பிரிட்டிஷ் நேஷனல்ஸும் ஒரு கனடா நாட்டைச் சேர்ந்தவரும் 7 போர்ச்சுகீசிய நேஷனல்ஸ் ஆகியோர் போர்ச்சுகீசிய நாட்டைச் சேர்ந்தவர்களும் இந்த விமானத்தில் இருந்ததாக அதிகாரப்பூர்வ தகவலை தற்போது ஏர் இந்தியா வெளியிட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும்